அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 7வது பாட அலகான காரணிகள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்புல நாங்கள் படிக்கலாம். இப்ப ஏற்கனவே இந்த காரணிகள் என்கிற பாடத்துல நாங்கள் படிச்ச விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு இந்த வகுப்பை தொடர முடியும். அப்ப சென்ற வகுப்புல காரணிகள் என்பதுல நாங்கள் என்னென்ன படிச்ச நாங்கள் போகாப்பே அப்படின்னா என்னென்ன படிச்ச நாங்கள், அதாவது பொது காரணிகளுள் பெரியது. தரம் 7 நாங்கள் படிச்சிருக்கிறோம். எண்கள் தரப்படும் போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எண்கள் தரப்படும் போது அவற்றின் போகாப்பே பொதுவான காரணிகளுள் பெரியதை எங்களுக்கு காண தெரியும். இப்ப தரம் 8 இவ்வாறு அட்சர கணித உறுப்புகள் தரப்படும் போது 15x 20xy இவ்வாறாக அட்சர கணித உறுப்புகள் தரப்படும் போது இந்த உறுப்புகளுக்கு போக்காப்பே எவ்வாறு காண்றது என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல நாங்கள் படிச்ச அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுறது, அதான் நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுதல். ஒரு கோவையை அதனுடைய காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதுவோம். இதற்கு உதாரணமாக நாங்கள் ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்வோம். 4p சக 20q எனும் கோவையை எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு அட்சர கணித கோவையாகும். அட்சர கணித கோவை அப்படி என்றால் என்ன? ஒரு கோவையில எண்கள், குறியீடுகள், அட்சரங்கள், எண்கள், குறியீடுகள், அட்சரங்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு கூர்வையாக எழுதுறதைத்தான் நாங்கள் அட்சர கணித கோவை என்று சொல்லுவோம். 4p சக 20q எனும் கோவையை எடுத்திருக்கிறோம். இந்த கோவையை இதனுடைய காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம் என நாங்கள் இப்ப பார்க்கலாம். அதற்காக இந்த கோவையில உள்ள உறுப்புகளை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இந்த கோவையில எத்தனை உறுப்புகள் இருக்குது? 4p ஒரு உறுப்பு, 20q ஒரு உறுப்பு. இந்த 2 உறுப்புகள் சேர்ந்ததுதான் இந்த கோவை. ஆகவே நாங்கள் தனித்தனியாக இந்த ஒவ்வொரு உறுப்பினதும் காரணிகளை காண்போம். தனித்தனியாக அந்த கோவையில 2 உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்பினுடைய முதன்மையின் காரணிகளை நாங்கள் தனித்தனியாக காண்போம். இப்ப 4p முதன்மையின் காரணிகள் என்னவாக இருக்கும்? 2 தர 2 தர p. முதன்மையின் காரணிகள் என்றால் முதன்மை எண்களால அந்த எண்ணை பிரிச்சு கொண்டு வர வேண்டும். 4 முதன்மை எண்கள் வார மாதிரி வகுத்தனீங்கன்னா 2 தர 2. ஆகவே 4p முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 தர p என்று எழுதுவோம். அடுத்தது 20q முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 20 முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு வருவோம். 2ஆல பிரிச்சோம்னா 10, திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். 2ஆல வகுத்தோம்னா 5. இந்த 5 2ஆல வகுத்து பார்ப்போம். 2ஆல வகுக்க முடியாது, மீதி வரும். ஆகவே 2க்கு அடுத்த முதன்மை எண் 3ஆல வகுத்து பார்ப்போம். 3ஆலையும் மீதியின்றி வகுக்க முடியாது. 3ஆல வகுக்கும் போது மீதி வரும். அடுத்ததாக 2, 3 இதுக்கு அடுத்த முதன்மை எண் 5. 5ஆல வகுக்கும் போது 1 வரும்.
1 வார வரை நாங்கள் வகுக்க வேணும். இவ்வாறு வகுக்கும் போது இந்த வகுபடக்கூடிய முதன்மை எண்களைத்தான் நாங்கள் முதன்மை எண் காரணிகள் என்கிறோம். ஆகவே 20 கியூவை 20 முதன்மை எண் காரணிகளாக 2 தர 2 தர 5 என நாங்கள் எழுதலாம். இதோட கியூ வந்திருக்கிறபடியா தர கியூ. இதை பெருக்கி பாருங்க, 20 கியூ வரும். 2 தர 2 4, 4 தர 5 20, 20 தர கியூ 20 கியூ, 2 தர 2 4, 4 தர பி 4 பி. அப்ப தந்திருக்கக்கூடிய கோவையினுடைய 2 உறுப்புகளின் காரணிகளையும் நாங்கள் தனித்தனியாக கண்டிருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த 2 உறுப்புகளினதும் போக்காப்பைய பார்ப்போம். போக்காப்பை பொது காரணிகளுள் பெரியது என்னவாக இருக்கும்? பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். 2 2 பாருங்க, 2 ஒரு 2 உறுப்புகளையும் பொதுவான காரணியாக இருக்குது. அதே போல இன்னும் ஒரு 2 உறுப்புகளையும் பொதுவான காரணியாக இருக்குது. ஆகவே 2 தர 2 சமன் 4 தான் இந்த 2 உறுப்புகளினதும் போக்காப்பே 4 ஆகும். 2 உறுப்புகளினதும் போக்காப்பே 4 ஆகும். ஆகவே நாங்கள் இனி என்ன செய்வோம்? 4 வச்சுக்கொண்டு 4p சக 20 கியூவில என்ன செய்ய போறோம்டா பாருங்கோ, போக்காப்பே 2 தர 2 4. இந்த போக்காப்பையை நாங்கள் அப்படியே வெளியால எடுக்கிறோம். பொதுவாக இருக்கக்கூடிய 2 உறுப்புகளையும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணியான இந்த 4 நாங்கள் வெளியில எடுப்போம். அப்ப 4pயில நாங்கள் வெளியில எடுக்கும் போது மீதியாக உள்ள இருக்கிறது என்ன? பி மட்டும்தான். பாருங்க, 4pயில இந்த 4 பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம்னா மீதியாக என்ன இருக்குது? பி மட்டும்தான் இருக்குது. ஆகவே பிராக்கெட்டுக்குள்ள பி எழுதலாம். அடுத்தது 20 கியூவில நாங்கள் 4 பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம். 4 அப்படி வெளியில எடுக்கிறோம். 4 வெளியில எடுத்துட்டோம்னா மீதியாக இருக்கிறது என்ன? 5 தர கியூ. ஆகவே 5 கியூ. இடையில அடையாளம் என்ன இருக்குது? சக 4pயில இருந்து நாங்கள் 4 வெளியில எடுக்கும் போது 4ஐ ஒரு பொதுவான போக்காப்பை 4ஐ ஒரு பொதுவான காரணியாக வெளியில எடுக்கும் போது மீதியாக இருப்பது கியூ மட்டும். மீதியாக இருப்பது பி மட்டும். பிய பிராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம் முதலாவது உறுப்பாக. அடுத்தது 20 கியூவில் நாங்கள் 4 பிரிச்சு வழியால எடுத்துட்டோம் அண்டா மீதியாக இருப்பது 5 தர கியூ. 5 கியூ பிரிக்கணும்டா 5 கியூ. 2க்கும் நடுவில் அடையாளம் சக. ஆகவே 4 காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 4 பிராக்கெட்டுக்குள்ள பி சக 5 கியூ என்பது இந்த கோவையினுடைய காரணிகளின் பெருக்கம் ஆகும். காரணிகளின் பெருக்கம் அப்படி என்ன? 2 உறுப்புகளின் பெருக்கமாக நாங்கள் எழுத வேணும். 4 ஒரு உறுப்பு, பி சக 5 கியூ இன்னொரு உறுப்பு. பிராக்கெட் இருந்தா பெருக்கம் எங்களுக்கு தெரியும். 4க்கும் இந்த கோவைக்கும் இடையில பெருக்கல் இருக்குது. ஆகவே காரணிகள் என்றால் இரு உறுப்புகளின் காரணிகளின் பெருக்கமாக 2 உறுப்புகள் 2 காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எழுதலாம். ஆகவே இவ்வாறு நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த கோவையினுடைய காரணிகளின் பெருக்கம் இது ஆகும். 4 பிராக்கெட்டுக்குள்ள பி சக 5 கியூ ஆகும். இதை நீங்கள் காரணியா கிடைச்ச இந்த 4 பிராக்கெட்டுக்குள்ள பி சக 5 கியூ என்பதனை நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோவை வருதா? காரணி அப்படி என்றா என்ன? இப்ப 4ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 8 கிடைக்குது. ஆகவே 8னுடைய காரணிகள் 4ம் 2. 4ம் 2ம் 4ம் 2ம்
எட்டினுடைய காரணிகள் ஆகும். 4ம் 2ம் பெருக்கும் போது 8 கிடைக்குது. ஆகவே 4ம் 2ம் 8இன் காரணிகள் ஆகும். அதே போல இந்த 2 உறுப்புகளையும் பெருக்கும் போது இந்த கோவையானது கிடைக்க பெற்றால் இந்த கோவையினுடைய காரணிகள் இவை 2ம். ஆகவே நாங்கள் இவற்றை பெருக்கி பார்க்கலாம். பெருக்கும் போது என்னென்று பெருக்குவோம்? ஒரு உறுப்பை ஒரு கோவையால பெருக்கும் போது அந்த உறுப்பால கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்குவோம். 4ஓட P பெருக்கினோம்டா 4P. அடுத்ததாக சக 4ஓட 5Q பெருக்கினோம்டா 20Q. பாருங்க, இந்த 2 உறுப்புகளையும் பெருக்கும் போது இந்த கோவை கிடைக்குது. ஆகவே இந்த கோவையினுடைய காரணிகள் தான் இந்த உறுப்புகள். இந்த 2 எண்களையும் பெருக்கும் போது 8 கிடைக்குது. ஆகவே 8இன் காரணிகள் 4ம் 2ம். 2 எண்களை பெருக்கும் போது ஒரு எண் கிடைக்குதுண்டா அந்த 2 முழு எண்களுமே அவ்வெண்ணின் காரணிகள். அதே போல ஒரு 2 உறுப்புகளை பெருக்கும் போது ஒரு கோவையானது கிடைக்க பெற்றால் அந்த கோவையினுடைய காரணிகள் தான் அந்த உறுப்புகள். ஆகவே 4 பிராக்கெட்டுக்குள்ள P சக 5Q எனும் கோவை, இவை 2மே இந்த கோவையினுடைய காரணிகள் ஆகும். அடுத்ததாக இதே போல நாங்கள் அட்சரங்கள் வார மாதிரி ஒரு அட்சர கணித கோவையை அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதுறதுக்கு அட்சரங்கள் மட்டும் வார மாதிரியான கேள்விகள் பார்க்கலாம். பாருங்க, அடுத்த கேள்வி AB சக AC. இந்த கோவையை பாருங்க, 2மே அட்சரங்கள் மட்டும் வந்திருக்கு. எண்கள் இதுல தரப்படவில்லை. அட்சரங்கள் மட்டும் வரக்கூடிய கோவைகளை எவ்வாறு அதனுடைய காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது என்று நாங்கள் பார்க்கலாம். கோவை தரப்பட்டிருக்குது AB சக AC என்னும் கோவை. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக எழுதுவோம். ABAC. இந்த கோவையில வந்திருக்கக்கூடிய 2 உறுப்புகளையும் நாங்கள் தனித்தனியாக எழுதியிருக்கிறோம். இனி இந்த உறுப்பினுடைய காரணிகளை காணுவோம். ABயினுடைய காரணிகள் எப்படி இருக்கும்? A தர B. காரணிகள் என்றா ஏயும் பிஏ பெருக்கும் போது AB கிடைக்குது. ஆகவே ஏயும் பியும் ABயின் காரணிகள். அப்ப A தர பியை பெருக்கும் போது AB கிடைக்கும். அப்ப ABய காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் A தர B என்று எழுதலாம். அடுத்ததாக ACய காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். அப்ப A தர C என்று எழுதுவோம். கோவையில தரப்பட்டிருக்கக்கூடிய 2 உறுப்புகளையும் காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அதனுடைய பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி இவற்றில பொதுவாக இருப்பது என்னது? இந்த 2 பெருக்கங்கள்லையும் 2 காரணிகள்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை தெரிவு செய்வோம். 2லையும் A மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்ப போக்காப்பே A ஆகும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? AB சக AC இந்த கோவையில காரணிகளின் பெருக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏய நாங்கள் பொதுவான காரணியாக வெளியில எடுப்போம். 2லையும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஏயை நாங்கள் பொதுவான காரணியாக வெளியில எடுப்போம். ஏய வெளியில எடுத்துட்டோம்டா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பாருங்கோ, A தர Bயில ஏய நாங்கள் வெளியால எடுத்துட்டோம்டா மீதியாக ஏய வெளியால எடுத்துட்டோம்டா மீதியாக இருக்கிறது என்ன? B மட்டும். ஆகவே Bயை மட்டும் எழுதுவோம். அடுத்தது பாருங்கோ, AC A தர Cயில ஏயை நாங்கள் பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம்டா மீதியாக இருப்பது C சக C. அல்லது என்ன செய்யலாம்? இந்த உறுப்பு என்னது? AB. ABயிலிருந்து நாங்கள் ஏய வெளியால எடுக்கிறோம். அப்ப ABயால ஏய வகுங்கோ.
ஏய வகுக்கும் போது மீதியா என்ன இருக்கும் பி. ஆகவே அந்த பிய உள்ளுக்குள்ள முதலாவதாக போட வேணும். அடுத்தது ஏசியில இருந்து நாங்கள் ஏய பிரிச்சு வெளியால எடுத்துட்டோம். ஏய பிரிக்கிறோம், ஏய வகுத்து வெளியால எடுத்துட்டோம். ஆகவே ஏ மேம்பட்டுப்பட்ட இறுதியாக இருப்பது என்னது சி. ஆகவே அப்ப என்ன செய்ய வேணும், ஏய வெளியால் எடுத்துட்டா பிராக்கெட்டுக்குள்ள ஏபியால ஏய வகுத்து மீதியாக இருப்பது பி. அடுத்தது முதலாவது உறுப்பு ஏசியால ஏய வகுத்துட்டு ஏய பிரிச்சு வெளியில எடுத்துட்டா ஏய வகுக்கும் போது மீதியாக இருப்பது சி. ஆகவே சக சி என்று போடுவோம். இங்க உங்களுக்கு எல்லா இடமுமே நீர் என்றபடியால பிரச்சனை இல்லை, நீர்க்குறி மட்டும்தான் வரும். மறை வரும்போது நாங்கள் மறை போட்டு மாறி போட்டு செய்ய வேணும். அப்ப இந்த கோவையினுடைய காரணிகள் ஏ பிராக்கெட்டுக்குள்ள பி சக சி ஆகும். இந்த கோவை ஏபி சக ஏசியின் காரணிகள் ஏ காரணிகளின் பெருக்கமாக ஏ பிராக்கெட்டுக்குள்ள பி சக சி என்று நாங்கள் எழுதலாம். அடுத்ததாக அட்சரம் மட்டும் வார மாதிரி எக்ஸ் ஒய் செட் சக எக்ஸ் பி கியூ. முதலாவது எக்ஸ் ஒய் செட்டின் எக்ஸ் ஒய் செட்டை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். எக்ஸ் தர ஒய் தர செட், எக்ஸையும் ஒய்யையும் செட்டையும் பெருக்கின நீங்கண்டா எக்ஸ் ஒய் செட் கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் பி கியூ. XPQ என்ற எக்ஸையும் பியையும் கியூவையும் பெருக்கும் போது XPQ கிடைக்கும். அட்சரங்கள் பக்கத்துல பக்கத்துல வந்தாண்டா எல்லாமே பெருக்கமாக இருக்குதுன்ற அர்த்தம். எக்ஸையும் பியையும் கியூவையும் பெருக்கணும்டா XPQ, எக்ஸையும் ஒய்யையும் செட்டையும் பெருக்கணும்டா XYZ. இந்த ரெண்டு பெருக்கங்கள்லையும் பொதுவாக இருக்கிற காரணிகளை நாங்கள் தெரிவு செய்வோம். பொதுவா யாரெல்லாம் இருக்கிறா, இங்க எக்ஸ் இருக்கு, வேற பொதுவான காரணிகள் இல்லை. இங்க வையும் சட்டும், இங்க பியும் கியூ. பொதுவான காரணியாக இருப்பது எக்ஸ். அப்ப போக்காப்பே இந்த ரெண்டு உறுப்புகளினதும் போக்காப்பே எக்ஸ். இந்த போக்காப்பேயை நாங்கள் வெளியால எடுப்போம். எக்ஸ் ஒய் செட் சக எக்ஸ் பி கியூ. இந்த கோவையினுடைய காரணி எழுத போறோம். ரெண்டு பெருக்கங்களையும் பொதுவான காரணி எக்ஸ். எக்ஸை நாங்கள் வெளியால எடுத்துட்டோம். அப்ப எக்ஸ வெளியால எடுத்துட்டீங்கன்னா மீதியாக முதலாவது கோவை பாருங்க எக்ஸ் ஒய் செட். முதலாவது உறுப்புல எக்ஸ பிரிச்சு வெளியில எடுத்துட்டீங்கன்னா மீதியாக இருப்பது ஒய்யும் செட்டும். ஒய் தர செட் என்ன வரும், ஒய் செட். ஆகவே நாங்கள் ஒய் செட் என்று எழுதுவோம். அடுத்த கோவை, ஆகவே ரெண்டுக்கும் இடையில சக இருக்குது, சக போட்டுக் கொள்ளுவோம். XPQ இந்த கோவையை பார்க்கிறோம். இந்த கோவையினுடைய பெருக்கத்துல எக்ஸ் தர பி தர கியூ. இந்த எக்ஸை மட்டும் நாங்கள் பிரிச்சு வெளியால எடுக்கிறோம். எக்ஸ் எடுத்துட்டோம். அவ எக்ஸ் எடுத்த பிறகு இறுதியாக உள்ளுக்குள்ள இருப்பது என்னது, பியும் கியூவும். பியையும் கியூவையும் பிரிக்கணும் வேண்டாம், பி கியூ. அவை இந்த கோவையை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் இவ்வாறு எழுதலாம். நாங்கள் பொதுவான காரணியாக தெரிவு செய்ததை விட்டுட்டு உள்ளுக்குள்ள மீதியாக என்ன இருக்குது, எக்ஸ வெளியில பொதுவான காரணியா தெரிவு செய்யறோம், மீதியாக இருப்பது ஒய் செட். பிராக்கெட்டுக்குள்ள எழுதுவோம் ஒய் செட். அடுத்தது இங்க எக்ஸ பொதுவான காரணியா தெரிவு செய்துட்டோம், மீதியாக இருப்பது பி கியூ. அப்ப பி கியூவை நாங்கள் பிராக்கெட்டுக்குள்ள எல்லாம் முதலாவது இந்த ஊருக்கு, முதலாவது இந்த ஊருக்கு, ரெண்டாவது முதலாவது இந்த ஊருக்கு, ரெண்டாவது இந்த ஊருக்கு, சக இரண்டாவதாக PQ எழுதுவோம். அவ்வாறு நாங்கள் காரணிகளின் பெருக்கமாக எழுத முடியும். அடுத்தது
இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்க்கலாம். 5x சய 10xy சய 5xz 3 உறுப்புகள் வந்திருக்கு. இந்த 3 உறுப்புகளை கொண்ட இந்த கோவையினை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுறது என்று பார்ப்போம். முதலாவதாக ஒவ்வொரு உறுப்பினுடைய காரணிகளையும் தனித்தனியாக எழுதுவோம். ஐந்து எக்ஸினுடைய காரணிகள் எப்படி எழுதணும்? 5 தர எக்ஸ் 10xy இந்த உறுப்பினுடைய காரணிகள் என்ன எழுதணும்? 10 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 5 xy எக்ஸ் தர y 5x 5 மட்டும் வகுப்படும். ஆகவே 5 தர எக்ஸ் என்று எழுதலாம். 10xy 2 தர 5 தர எக்ஸ் தர y இது 2 முதன்மை எண்கள். அங்கால அட்சரங்கள் வந்திருக்கு. 5x காரணிகளின் பெருக்கம் 5 தர எக்ஸ் தர z என்று எழுதலாம். இனி இந்த நாங்கள் பெருக்கமாக எழுதியிருக்கக்கூடிய இந்த காரணிகளில் பொதுவான உறுப்புகளை தெரிவு செய்வோம். பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை தெரிவு செய்வோம். பொதுவாக பாருங்க 5 இருக்குது, அடுத்தது எக்ஸ் இருக்குது. 5ம் 3 இடத்துலையும் 5 இருக்கு, 3 இடங்களிலையும் எக்ஸ் வந்திருக்கு. பொதுவான காரணி 5ம் எக்ஸும் ஆகும். ஆகவே 5ஐயும் எக்ஸையும் பெருக்கினோம்னா 5x பொதுவான காரணி 5x தான் போக்காப்பே. அப்ப இந்த 5x நாங்கள் வெளியில பொதுவான காரணியாக வெளியில எடுப்போம். 5x சய 10xy சய 5xz இங்க 5 பொதுவான காரணி 5x நாங்கள் பொதுவான காரணியாக வெளியில எடுக்க போறோம். பாருங்க முதலாவது கோவையை முதலாவது உறுப்பை பாருங்க 5x நாங்கள் 5ஐயும் எடுத்துட்டோம், எக்ஸையும் எடுத்துட்டோம். அப்ப மீதியாக இங்க என்ன இருக்கும்? மீதியாக ஒன்றுமே இல்லை. அப்ப நாங்கள் 0 என்று போட்டுறக்கூடாது. என்ன போட வேணும்? மீதியாக எதுவுமே இல்லாட்டி அங்க இருக்கிறது 1. 5ஐயும் எக்ஸையும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா 5x தான் கிடைக்கும். ஆனால் இதுல 0 போட்ட நீங்கன்னா 0த்தோட 5x பெருக்கும் போது என்ன நடக்கும்? 0 வந்துடும். அப்ப ஒரு காரணியுமே மீதியாக நாங்கள் பொதுவான காரணிய தெரிவு செய்யும் போது ஒரு காரணியுமே மீதியாக இல்லை அப்படி என்ற நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1 போட வேணும். 5x வெளியால் எடுத்து மீதியாக இருக்கிறது 1. அடுத்தது அடையாளம் என்ன? சய மறை. இங்க 5ஐயும் எக்ஸையும் வெளியில எடுத்துட்டோம். அப்ப மீதியாக என்ன இருக்குது? 2ம் வையும் 2 தடவை 2y. அடுத்த அடையாளம் என்ன? சய. இதை எடுத்துட்டோம் வெளியால. 5ஐயும் எக்ஸையும் வெளியால எடுத்துட்டோம். மீதியாக இருக்கிறது என்ன? செட் மட்டும். ஆகவே செட் மட்டும். அப்ப இந்த கோவையை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுறது? இவ்வாறு எழுத முடியும். 5x சய 10xy சய 5xz எனும் கோவையினை 2 காரணிகளின் பெருக்கமாக அல்லது அதன் காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது நாங்கள் இவ்வாறு எழுத வேணும். பொதுவான காரணியை வெளியில எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய காரணிகளை அடைப்புக்குள்ள எழுத வேணும். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நாங்கள் இந்த பகுதியில செய்தோம்னா இந்த பாடம் நிறைவுக்கு வரும். இறுதியாக ஒரு கேள்வி நாங்கள் செய்வோம். 3ab சய 9abc
இந்த கோவையினது காரணிகளை காண போறோம். இந்த கோவையை காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். முதலாவது இருக்கக்கூடிய உறுப்பு 3ab. 3ab காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுவோம்? 3 தர a தர b. அடுத்ததாக இரண்டாவது உறுப்பு 9abc இருக்கு. முதலாவது இருக்கக்கூடிய உறுப்பு 3ab, இரண்டாவது இருக்கக்கூடிய உறுப்பு 9abc. இதுக்கு நாங்கள் அடையாளத்தை பார்க்க தேவையில்லை. அடையாளம் நாங்கள் இறுதியாக அடையாளத்தை கவனிக்கலாம். குறிய 9abc காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். எண்ணாக இருந்தால் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதிட்டு எழுதணும். 9 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 3 தர 3 என்று எழுதலாம். ஏபிசிய முதன்மை காரணிகளின் பெருக்கமாக ஏ தர பி தர சி என்று எழுதலாம். தரப்பட்ட இரண்டு உறுப்புகளையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எண்ண முதன்மை காரணிகளின் பெருக்கமாகவும் மற்ற உறுப்புகளை காரணிகளின் பெருக்கமாகவும் எழுதியிருக்கிறோம். இனி இந்த 3ab சய 9abc இந்த உறுப்புகளில் இந்த கோவையினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பொதுவான காரணியாக இருக்கிற அந்த போக்காப்பையை நாங்கள் வெளியில எடுப்போம். நம்ம பொதுவாக இருக்கிற காரணிகள் 3 பொதுவாக இருக்குது, ஏ பொதுவாக இருக்குது, பி பொதுவாக இருக்குது. பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ஏ இங்கேயும் இங்கேயும் இருக்கு, பி இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஆகவே 3 தர ஏ தர பி போக்காப்பே 3 தர போக்காப்பே என்னது 3 தர ஏ தர பி. 3 பெருக்கி நம்மண்டா என்ன வரும்? 3ab. ஆகவே போக்காப்பே 3ab ஆகும். அப்ப நாங்கள் போக்காப்பைய வெளியில எடுப்போம். பொதுவான காரணியாக 3ab வெளியில எடுத்துட்டோம். அப்ப பாருங்க, முதலாவது உறுப்புல 3ab வெளியில எடுத்துட்டோம்னா மீதியாக இருக்கிறதே என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் என்ன போட வேண்டும்? 1 நிச்சயமாக 1ஆல பெருக்கப்பட்டிருக்கும். ஒன்றும் இல்லாட்டி 1 போடுவோம். அடுத்தது இரண்டாவது கோவையில முதலாவது கோவை பொதுவான காரணியை எடுத்துட்டோம். மீதியாக இருக்கிறது 1. அடுத்ததா என்ன இருக்கு? அடையாளம் சய. அடுத்ததாக இரண்டாவது உறுப்பினுடைய பெருக்கத்துல பொதுவான காரணியாக இருக்கிற 3ab நாங்கள் தெரிவு செய்து வெளியால எடுத்துட்டோம். இப்ப மீதியாக இருக்கிறது என்ன? இங்க 3 இருக்கு, இங்க ஒரு சி இருக்கு. 3ஐயும் சியையும் பெருக்கினோம்டா 3c. ஆகவே இந்த கோவையை காரணிகளின் பெருக்கமாக இவ்வாறு எழுதலாம். நீங்கள் இதை சரி பார்த்து கொள்ளலாம். 3ab 1 செய்ய 3c பெருக்கி பாருங்கோ. 3ab 1ஆல பெருக்குங்கோ 3ab 3c பெருக்குங்க. அடையாளம் சய 9abc என்று கிடைக்கும். இந்த கோவை கிடைக்கும். இரண்டையும் பெருக்கும் போது இந்த கோவைக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய கோவை கிடைக்கும். ஆகவே இந்த கோவையினுடைய கோவையை காரணிகளின் பெருக்கமாக 3ab பிராக்கெட்டுக்குள்ள 1 சய 3c என நாங்கள் எழுதலாம். ஆகவே பிள்ளைகள், இதோட இந்த காரணிகள் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் தொடர்ந்து அடுத்த பாட அலகை பார்க்கலாம். காரணிகள் என்கிற பாட அலகானது இதோட நிறைவுக்கு வருது. அடுத்த பாட அலகான 8வது பாட அலகான வர்க்க மூலம் பற்றி நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். 8வது பாட அலகு வர்க்க மூலம். வர்க்க மூலம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக வர்க்க மூலம் படிக்கிறதுக்கு முன்னதாக
நாங்கள் நிறைவர்க்க எண்களை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். நிறைவர்க்க எண்கள் அப்படி என்றா என்ன? வர்க்கமூலம் பாடத்தில வர்க்கமூலம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைவர்க்க எண்கள் அப்படி என்றால் என்ன? நிறைவர்க்க எண்கள் என்றால் என்ன? அதாவது நாங்கள் தரங்களில் படிச்சிருக்கிறோம் சதுர எண்கள், தரம் 6லையும் படிச்சிருக்கிறோம் சதுர எண்கள். இந்த சதுர எண்களைத்தான் நாங்கள் நிறைவர்க்க எண்கள் என்கிறோம். சதுர எண்கள் எப்படி உருவாகிறது? சதுர எண்கள் எப்படி கிடைக்குது? ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்களைத்தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் சதுர எண்கள். அப்படி ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் சதுர எண்கள் எனப்படுகிறது. அந்த சதுர எண்களைத்தான் நாங்கள் தரமட்டுல நிறைவர்க்க எண்கள் என்று சொல்ல போறோம். சதுர எண்களுக்கு இன்னொரு பெயர் தான் நிறைவர்க்க எண்கள் அல்லது வர்க்க எண்கள் என்றும் நாங்கள் சொல்லலாம். அந்த நிறைவர்க்க எண்கள் எவ்வாறு உருவாகிறது? ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது நிறைவர்க்க எண்கள் கிடைக்கிறது. நேர்முழுகன் ஒன்றை அதே நேர்முழுகண்ணாக இருக்க வேணும். நேரெண்டா எங்களுக்கு தெரியும், எண்கோடு படிச்சிருக்கிறோம். நேரடையாளம், நேர்குறியீடிடப்பட்டுள்ள எண்கள் நேரெண்கள். ஒரு நேர்முழுகண்ணை அதே நேர்முழுகண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் தான் நிறைவர்க்க எண்கள். ஒன்றால பெருக்கினோம்டா 1, 2ஆல பெருக்கினோம்டா 4, 3ஆல பெருக்கினோம்டா 9, 4ஆல பெருக்கினோம்டா 16, 5ஆல பெருக்கினோம்டா 25. அடுத்ததாக 6ஆல பெருக்கினோம்டா 36, 7ஆல பெருக்கினோம்டா 49, 8ஆல பெருக்கினோம்டா 64, 9ஆல பெருக்கினோம்டா 81, 10ஆல பெருக்கினோம்டா 100. ஆகவே ஒரு எண்ணை ஒரு நேர் முழுகண்ணை அதே நேர் முழுகண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த எண்களைத்தான் நாங்கள் நிறைவர்க்க எண்கள் என்கிறோம். நிறைவர்க்க எண்களை இன்னொரு பெயர்ல நாங்கள் சின்னன்ல சதுர எண்கள் அப்படி என்று படிச்சிருக்கிறோம். அப்ப 1 தொடக்கம் 100 வரையான சதுர எண்களை எழுதுக. 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்களை எழுதுக. நாங்கள் அப்படி எழுதுவோம். 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்கள் என்று கேட்டா என்ன எழுத வேணும்? 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. அப்ப இந்த 1 தொடக்கம் 100 வரையாக எத்தனை நிறைவர்க்க எண்கள் இருக்குது? 10 நிறைவர்க்க எண்கள் இருக்குது. 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்களை எழுதுக என்று கேள்வி வந்ததென்றா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த நிறைவர்க்க எண்களை எழுதி கொள்ளவும். இதுல 1 தொடக்கம் 100 வரையான எண்களை தெரிவு செய்து எழுதலாம். 1, 4, 9, 16, 25, 36, 41, 64, 81, 100. இவை இந்த 10 எண்களும் 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்கள் ஆகும். நீங்கள் எழுதி கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வி செய்யலாம். நிறைவர்க்கங்கள் அப்படியே இருக்க கேள்வி 9க்கும் 90க்கும் இடையில் உள்ள 80க்கும் 160க்கும் இடையில் உள்ள நிறைவர்க்க எண்களை எழுதுக. எண்பதிற்கும் 160க்கும் இடையில் உள்ள நிறைவர்க்க எண்களை எழுதுகான்னு கேட்டிருக்குது. அப்ப இந்த நிறைவர்க்க எண்களை பார்ப்போம். 80க்கும் 160க்கும் இடையில, அப்ப 80 தாண்டி இருக்க வேணும். அப்ப 81ல இருந்து ஆரம்பமாக போகுது 160க்கு இடையில் உள்ள. ஆகவே நாங்கள் அடுத்த நிறைவர்க்க எண்களை காண வேணும். 11 தர 11 சமன் 121 ஆகும். 12 தர 12 144 ஆகும். 13 தர 13 169 ஆகும். அது கேள்வியை பாருங்க. 80க்கும் 160க்கும் இடையில் உள்ள நிறைவர்க்க எண்கள். அப்ப 80 81லிருந்து ஆரம்பமாகுது. அதே நேரம் 160க்கும் இடையில் உள்ள, அப்ப 169 160 தாண்டிடுது. ஆகவே 169 80க்கும் 160க்கும் இடையில் உள்ள நிறைவர்க்க எண்ணாக இருக்காது. அப்ப மீதி எண்களை நாங்கள் எழுதுவோம். 81 100 121 144 இந்த 4 நிறைவர்க்க எண்களும் 80க்கும் 160க்கும் இடையில் உள்ள நிறைவர்க்க எண்கள் ஆகும் என்று நாங்கள் விடை எழுதி கொள்ளலாம். நாங்க 16 வரையான நிறைவர்க்க எண்களை எழுதியிருக்கிறோம். 16 வரையான நிறைவர்க்க எண்களை எழுதியிருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த நிறைவர்க்க எண்களினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது நிறைவர்க்க எண்கள் எப்படி முடிஞ்சிருக்கும். நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம். நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் இப்ப பார்க்க போறோம். பாருங்கோ, இந்த நிறைவர்க்க எண்களின் அந்த ஒன்றினிடத்து இலக்கம் என்ற இறுதியாக இருக்கக்கூடிய இலக்கத்தை நாங்கள் அவதானிப்போம். ஏதோ 1ல முடிஞ்சிருக்கு, 4ல முடிஞ்சிருக்கு, 9ல முடிஞ்சிருக்கு. இந்த நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் 6, இதன் இறுதி இலக்கம் 5, அடுத்ததன் இறுதி இலக்கம் 6, அடுத்ததன் இறுதி இலக்கம் 9, அடுத்ததன் இறுதி இலக்கம் 4,
அடுத்தது இறுதி இலக்கம் 1, அடுத்தது 0, திரும்ப 1, 4, 9, 6, 5, திரும்பி 6 வருது. அப்ப கவனியுங்க, இந்த எண்களை எப்படி இருக்குன்னு பார்த்த நீங்கண்டா, முதல்ல 1, 4, 9, 6, 5, 1, 4, 9, 6, 5, 1, 4, 9, 6, 5, பிறகு 6, 9, 4, 1, திரும்பி 6, 9, 4, 1, அடுத்தது என்ன வருது 0, திரும்ப 1, 4, 9, 6, 5, மீண்டும் 1, 4, 9, 6, 5, திரும்ப 6 வருது. ஆகவே ஒரு நிறைவர்க்க எண் நிறைவர்க்க எண்ணாக இருக்குமானால் அந்த நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கங்கள் எப்படி இருந்திருக்க வேணும்? 1, 4, 9, 6, 5, 0. இந்த 6 எண்களும் ஏதாவது ஒன்றாக இருந்திருக்க வேணும். ஒரு நிறைவர்க்க எண்ணானது ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது இந்த 6 எண்களை கொண்டு முடியக்கூடியதாக அமைய வேணும். ஒரு நிறைவர்க்க எண் ஒரு எண்ணானது இந்த 6 இலக்கங்களை கொண்டு முடிந்திருந்தால் பெரும்பாலும் அந்த எண்கள் நிறைவர்க்க எண்ணாக இருக்கும். அப்படி இல்லாம இதுல வராத எண்கள் என்றால் 2, 3, 7, 8 இந்த 4 எண்களும் ஒருபோதும் நிறைவர்க்க எண்களாக இருக்க முடியாது. இந்த 4 இலக்கங்களை கொண்டு முடியும் எண்ணானது ஒருபோதும் நிறைவர்க்க எண்ணாக இருக்க முடியாது. நிறைவர்க்க எண்ணாக இருக்கக்கூடிய எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம் இந்த 6 எண்களுள் ஏதாவது ஒன்றாக அமையும் என்று நாங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.